பிரசன்னா இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். சார் நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேர் இருக்காங்க சார். அவங்க கண்ணுக்கு தெரியாத ஆயத்தை பயன்படுத்துவாங்க. சயின்ஸோட யுத்தம். கடவுள் வழிபாடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதம். இதில் இந்தியா மட்டும் உலக நாடுகளில் இருந்து வேறுபட்டது. அதிலும் நம் தமிழகம் முற்றிலும் வித்தியாசமானது. மற்ற இடங்களோடு ஒப்பிடுகையில் அதிகமான கடவுள்கள் இருப்பது இங்குதான். 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் வணங்கப்படுவதும் இங்கேதான். இதில் தமிழகத்தில் ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்கென்று தனித்தனி கடவுள்களை குல தெய்வங்களாக வணங்கி வழிபட்டு வருகின்றனர். திராவிடர்களின் வழிபாடுகள் அனைத்தும் முன்னோர் வழிபாடு என்பதுதான் உண்மை. இந்த வழிபாடு காலப்போக்கில் ஆரிய கலப்பினால் குல தெய்வங்களையும் கிராம தெய்வங்களையும் புறத்தே தள்ளிவிட்டு இஷ்ட தெய்வங்களாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுள்களை வணங்கி வருகின்றனர். குல தெய்வங்களை ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வழிபட்டு வருகின்றனர். அவ்வாறு வழிபடும் போது ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு விதமாக வழிபடுகின்றனர். உதாரணமாக மாரியம்மன், காளியம்மன், முத்தாளம்மன், கன்னிமார் போன்ற தெய்வங்களை வழிபடும் போது அவைகளுக்கு முன்னதாக காவல் தெய்வம் என்ற ஒருவரை முதல் கடவுளாக எடுத்துச் செல்வார்கள். அவர்தான் கருப்பசாமி. கருப்பசாமி என்றவுடன் நம் கண்ணில் தோன்றும் உருவம் பெரிய முறுக்கு மீசை, கையில் பெரிய அரிவாள், மற்றொரு கையில் சாட்டை, இடுப்பில் கச்சை கட்டி ஒரு கருப்பு உருவம், அருகிலே ஒரு நாய். இவைகள் அனைத்தும் காவல் புரியும் கருப்பசாமியின் வடிவம். ஆனால் இந்த கருப்பசாமியும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தில் 64 விதமான கருப்பசாமிகள் வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கின்றனர். சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, வீச்சு கருப்பு, இன்னும் பல. நாம் இங்கு காணப்போவது வேட்டக்கருப்பு. வணக்கம். நம்ம ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால பல பேரோட சுயரூபம்லாம் நமக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் ஒருத்தன் விஸ்வரூபம் எடுக்கணும்.
சொன்னதை சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது அது இடத்துல அது அது கிடக்கு. எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டி கிடக்குது. மருமவளே, ஆத்தா இங்க கொஞ்சம் வாயேன். சொல்லுங்க அத்தை. சொல்றான் ஆத்தா, நேத்தி ஒரு கணா கண்டேன். நம்ம கொலசாமி வேட்டை கருப்பு யாரையோ அடிக்கிற மாதிரி. ஏம்பா, என்னங்க பாட்டி? நம்ம கொலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். நீங்க சீக்கிரமா போயிட்டு சாமி கும்பிட வந்துருங்க. மாப்ள, டேய் மச்சான், எப்பரா மச்சான் இருக்க? டேய் ஒரு வசமான நியூஸ்டா. என்னடா இது? நேத்துக்கு ஒரு ஆளை பார்த்தேன். சரி மச்சான். கோயில் பூசாரியா. சரி. அந்த ஆளு கோயில் தர்மகர்த்தாவன் பயங்கர ஃப்ராட் பண்றானா. அப்படியா? சும்மா அந்த ஆளு கிட்ட வாயை புடுங்கின சரி. பேசி பார்த்தேன். இப்போ நாம உடனே அங்க போய் நியூஸ கேதர் பண்ணோம்னா எங்கேயோ போயிடலாம். எங்கடா மச்சான்? அந்த ஆளு கிட்ட பிட்ட போட்டு வச்சிருக்கேன். சரி. வா உடனே போய் கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம். சரி சரி. இந்த மாதிரி ஆளுங்க முகத்திரியை கிழிக்கிறதே நாம தானே. எதடா நம்ம வேலை? சரி மாப்ள, வா போலாம். சாமி இங்கே வாங்க. வணக்கம் சாமி. என்ன சாமி, எங்க மலைக்கா சாமி? இல்லை சாமி, மாரியம்மன் கோயிலுக்கு இருமுடி கட்டி போகிறேன் சாமி. என்ன சாமி, இருமுடி எதுக்கு கட்டி போகிறீங்க? எல்லாம் ஒரு வேண்டுதல் தான் சாமி. காரணம் என்ன சாமி? வேண்டுதல் பூர்த்தி ஆனதுனால இருமுடி கட்டிட்டு போகிறேன் சாமி. இருமுடி கட்டுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா சாமி? தெரியல சாமி, எல்லா பெரியவங்களும் கட்டிட்டு போகிறாங்க, அதான் நாங்களும் இருமுடி கட்டிட்டு போகிறோம் சாமி. சாமி, இருமுடி வந்து மலைக்கு போகிறப்ப சொல்லுங்கள். நமக்கு ஒரு பக்கமும் சாமிக்கு ஒரு பக்கமும் ரெண்டு பக்கம் கொண்டு போகிறதுக்கு பேர் தான் இருமுடி. சரி சாமி, கடவுள் தான் நம்ம கொடுக்கணும். சரி, நம்ம கடவுளுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சரி. கடவுளை கடவுளாக பாருங்க, மனுஷனை மனுஷனாக மட்டும் பாருங்க. சரி. மனுஷனை கடவுளாக்கிறாரு. சரி. ம். சரிங்க சாமி, நாங்கள் வரோம். தம்பி சாமி, சாமி கூப்பிடுறாரா? சிவனாகி மகனாகி அவன் துணை உனக்கு உன்னை ஒருவன் ஆட்கொள்வான், அவன் அவனை வேட்டையாடி விடுவான். மச்சான், இவர் என்ன சொல்றாருன்னே புரியலடா. சாமி, என்ன சாமி நீங்க சொல்றீங்க? புரியலையா? போ புரியும் மாப்ள, புரியும். அவர் ஒன்னதாண்டா சொல்றாரு. நாம வேட்டைக்கு போறோம்ல. வாடா, உட்காரு மாப்ள. ஐயா, ஐயா. யார் தம்பி? ஐயா வணக்கம் ஐயா. நான் சொன்னல நண்பரு இவர்தான். அப்படியா? ஏய் மாப்ள, நான் சொன்னல பெரியவர், அது இவர்தான். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க ஐயா. உட்காருங்க. பாப்பா, தண்ணி கொண்டு வாமா. சரிங்கய்யா, உங்க ஊர்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆமா. என்ன பிரச்சனை தான் உங்க ஊர்ல நடக்குது? எப்பா, எங்க ஊர்ல என்னென்னமோ செய்யறாங்க. கொலை பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, இல்லாத சோலை எல்லாம் செய்யறாங்க. என்னென்னமோ கதையெல்லாம் நடக்குது. இப்ப என் பேத்திய கூட சாமி, குழந்தை வரை கேட்டு வந்திருக்கேன். அங்க போய் நில்லுங்க, வர்றேன். சரிங்க சாமி. ஓம் நமச்சிவாய.
இரவு அமாவாசை பூஜைக்கு என்னோட வந்து கலந்துக்கங்க. என் புருஷ கொடுக்காத குழந்தையும் தெய்வ கொடுக்காத குழந்தையும் உன் மூலயமா கிடைக்குதுன்னா அப்படிப்பட்ட குழந்தையே தேவையில்லை. இந்த ஊரை காக்குற சாமி ஒரு நாள் எங்க மானத்தையே காப்பாத்தண்டா. அருவாளை கையில வச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குற சாமி எனக்கு தெரியாதா? எல்லாம் செய்யறது இந்த சாமியார் தான். இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு செஞ்சது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளா அவங்க கூட தான் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இவ்வளவு நடந்த பிறகு இதை பத்தி ஏன் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கீங்க? சொன்ன அவசருக்கு ஆபத்து வரும்ல சாமி, என்ன கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் சொல்லல. இன்னைக்கு தான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றேன். சரிங்க, இதை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்களே, இனிமே வந்து நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேணாம். சொல்ல மாட்டேன். இதை நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிப்பா. சரிங்களா? சரி. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கப்பா. இப்போ எப்படி இருக்கு? முடியல சார். தைரியமா இருக்கு, சரியாயிடும். ஐயா, யார் இவங்க? இவங்க கிட்ட எதுக்கு உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு தெரியாதா? அவன் தானே என்ன அடிச்சது. அடிச்சவனே வந்து பேட்டி கேட்கறான்டா. அவனை அடிச்சான். அவனை இப்ப என்ன பண்றான் பாருங்க. ஏய் ஏய், அவனை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவன் ஐயா, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. டேய், இதை எடுத்து அவனுக்கிட்ட குடுறா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேடி வந்து சாவை குறிச்சிட்டு போறான் பாரு பைத்தியக்காரன். தம்பி, டேய், சாமி வணக்கம். சாமி வணக்கம் கோபால். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனே சாமி. இந்த தடவையும் நீங்க தான் எம்எல்ஏ. சரிங்க சாமி. கவலையே படாதீங்க. சரிங்க சாமி. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு கவலைப்படுறீங்க? சரிங்க சாமி. நான் ஜெயிக்க வைக்கிறேன். ரொம்ப சரி கோபால், தைரியமா போ. நல்லது. வாங்க. பேருக்கு தான் எம்எல்ஏ, ரிமோட் என் கையில. பெரிய கருப்பா போற்றி, சின்ன கருப்பா போற்றி, சோனை கருப்பா போற்றி, மாசாணி கருப்பா போற்றி, நொண்டி கருப்பா போற்றி, சப்பானி கருப்பா போற்றி, சங்கிலி கருப்பா போற்றி, பாண்டி கருப்பா போற்றி, சுடரை மாட கருப்பா போற்றி, எல்லை கருப்பா போற்றி, வேட்டை கருப்பா போற்றி போற்றி போற்றி. டேய், அவன் வருவானா வரமாட்டான்டா. இந்த சிலையோட மதிப்பு கோடிக்கணக்கில் போகும்டா. ஹாய், வெல்கம் வெல்கம் டு இந்தியா. Hi, I'm Benjamin from Italy. I'm Dominic. டேய், யார் அது? வரா புரா, வேம புரா, வரதுடா.
நிறுத்துடா. ஏய் விட்றா, இனிமே இந்த நாய் அடிச்சா செத்துருவான்டா. விட்றா. யாரும் கேட்டா இந்த போஸ் கொடுக்குற சாமியை அடிச்சிருச்சு செத்துட்டான்னு சொல்லிடுறான். வாங்கடா வாடா போடா போடா. ஐயா அங்க பாருங்க யாருன்னு. போஸ் கொடுக்குற சாமி நினைச்சேன்டா, போஸ்ட்மார்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. அடி வாங்கினது நான், ஆனால் ஆஸ்பத்திரியில் இவன் இருக்கான். கேட்டால் சாமி அடிச்சிடுச்சுன்னு சொல்கிறானே, என்ன நடந்திருக்கும்? தெய்வத்துக்கே தெய்வமாகி காவல் காக்கும் கருப்பசாமி, எழுந்து வாடா கருப்பசாமி. வேட்டு சத்தம் கேட்கலையோ எங்கள் கோட்டை கருப்பசாமி, எங்கள் வேட்டை கருப்பசாமி.
சாமி வரான். பெரிய கருப்பு சின்ன கருப்பு வீட்ட கருப்பு கோட்டை கருப்பு சந்தன கருப்பு சங்கிலி கருப்பு மகுடி கருப்பு மகுனி கருப்பு பாண்டி கருப்பு பாலடி கருப்பு பல்ல கருப்பு எல்ல கருப்பு வீர கருப்பு சூர கருப்பு அதன கருப்பு எட்டு கருப்பு. வாராரு வாராரு நம்ம ஊரு எல்லையிலே வாராரு. வாராரு வாராரு நம்ம ஊரு எல்லையிலே வாராரு. நம்ம குலசாமி வேட்டக்கார சாமி பிச்சருவா வீசிக்கிட்டு நடந்து வரும் சாமி. வெள்ள குதிரை ஏறும் வேட்டக்கார சாமி நம்ம குலம் காக்கும் வேட்ட கருப்பு சாமி. வாராரு வாராரு நம்ம ஊரு எல்லையிலே வாராரு. வாராரு வாராரு நம்ம ஊரு எல்லையிலே வாராரு. ஐயா அங்க பாருங்க யாருன்னு. ஏய் ஐயா பணத்தை மட்டும் வாங்க தெரியுதுல்ல, வட்டியை கொடுக்க தெரியாதா? மரியாதையா வட்டியை கொடு, இல்லைன்னா உன் குட்டியை கொடு. ஏய் என்ன அந்த பக்கம் பாக்குற? இங்க பாரு பேசிட்டு இருக்கல. ஏய் நான் கேட்க மாட்டேன். சரி ஓகே. அவ்வளோதான். அழகு அழகு ஓடியா 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 ஓடி. இல்லை பார்த்துங்க இப்படி குனிஞ்சிட்டு இப்படி நிமிடுறப்ப ஃபுல்லாக அப்படி திமிர பார்க்கணும். இப்படி இந்த கண்ணு மேலே ஏறி இப்படி பார்க்கணும். வாங்க வாங்க வரேன் வாங்க டக்குன்னு வாங்க 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 வாங்க. ஓகே அவ்வளோதான். வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. போங்க. ஓகே ரோலிங் கேமரா அண்ணா ரோலிங். பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்போ தான் வரீங்க. இவர் வந்ததை நான் காட்டக்கூடாது. ஹீரோ வரலாம் காட்டவே வேணாம். பிரசன்னா இஸ் an IAS ஆஃபீஸர். சார் நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேர் இருக்காங்க சார். அவங்க கண்ணுக்கு தெரியாத ஆயத்தை பயன்படுத்தப்படுறாங்க. சயின்ஸோட யுத்தம்.